கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம அந்த கடுகு விதையின் ஓமானம் மூலமாக தொடர்ந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ள, குறிப்பாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். லூக்கா 13 நாம் கடந்த வாரத்தில் வாசித்தோம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது, அதை எதற்கு ஒப்பிடுவேன், அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்தில் போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். What is the kingdom of God like? And to what shall I compare it? It's like a grain of mustard seed, which a man took and planted in his own garden, and it grew and became a tree. And the wild birds found shelter and roosted and nested in its branches. கடந்த வாரத்தில் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். முதல் காரியம், அந்த மனுஷன் விதையை எடுத்தான். The man took the seed. அவன் அதை அந்த விதையின் பையிலே வைத்து விடவில்லை, தன்னுடைய கரத்தை எடுத்து அதை சரியாக உபயோகப்படுத்த எடுத்தான். நாம் கூட சுவிசேஷத்தை நம்முடைய கரத்திலே, நம்முடைய இருதயத்திலே எடுத்து நாம் விசுவாசித்து அதை உரிமை பாராட்டி மெச்சிக்கொண்டு அதை உண்மையாய் புரிந்து கொண்டு அதை பிறகு நம்ம கரத்திலிருந்து விதைக்கணும். ரெண்டாவதாக நாம் பார்த்தோம், he sowed it in his garden. தன்னுடைய தோட்டத்திலே அதை விதைத்தான். அந்த ஒரு கடுகு விதையை எடுத்து தனக்கென்று இருக்கிற தோட்டத்தில் விதைத்தான் பார்க்கிறோம். நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி, நீங்கள் தங்கியிருக்கிற வீடு, பில்டிங், கேம்ப், அல்லது உங்களுடைய சொந்த குடும்பம், இவைகளெல்லாம் உங்கள் சொந்த தோட்டம். உங்களை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் நீங்கள் வழக்கமாய் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது உண்டா? அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறீங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிறீர்களா? உங்களுடைய சொந்த தோட்டத்திலே நீங்கள் விதையை விதைக்கிறீர்களா என்று நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். மூன்றாவதாக கவனித்தோம், he sowed it. அவன் விதைத்தான் என்று. அதாவது சத்தியத்தை, சுவிசேஷ சத்தியத்தை நமக்குள்ளே பதுக்கி வைக்கும்படியாக அல்ல, அதை பிரகடனப்படுத்த வேண்டும், பண்ண வேண்டும், பிரபலப்படுத்த வேண்டும். அதை நாம் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். The gospel truth is not to be hidden or kept to ourselves. It is to be published, preached and proclaimed and advocated. அப்படி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சத்தியத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நாம் அமைதியாக இருந்தால் அது ஒரு நாளும் வளராது. Fourthly, he sowed just the seed. அவன் செய்ததெல்லாம் விதையை மாத்திரம் விதைத்தான். அந்த விதை என்பது பகிரங்கமான விதை, ஒரு சாதாரண ஒரு மண்ணிலே விதைக்கப்பட்டது. The naked seed came into contact with the naked soil. அதனால் நம்ம சுவிசேஷத்தை அலங்கார வார்த்தைகளோடு அதிகமான விளக்கங்களோடு சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒரு அவிசுவாசியினுடைய இருதயத்தில் சுவிசேஷத்தை இருக்கிற வண்ணமாகவே சொன்னால் போதும். நமக்கு ஒருவேளை அது விசித்திரமாக தெரியலாம். ஆனால் நாம் அந்த சத்தியத்தை சத்தியமாய் சொல்லும்போது, நாம் அந்த சத்தியத்தை குறித்து என்ன நினைக்கிறோம், நம்முடைய கருத்துக்கள் என்ன, இதெல்லாம் இல்லை, அந்த சத்தியத்தை சத்தியமாய் விதைக்க வேண்டும் என்று நாலாவதாக புரிந்து கொண்டோம். ஐந்தாவதாக, sowing the seed is a lowly and all important business. விதையை விதைப்பது என்றது ஒரு கீழான வேலையாக தெரியலாம், ஆனால் எல்லாவற்றை விட முக்கியமான ஒரு காரியம் என்று பார்த்தோம். நிச்சயமாய் அது கீழான ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும், ஆனால் அந்த கடுகு விதைக்கும் அந்த தோட்டம் உள்ள அந்த மனிதனுக்கும் அந்த விதைப்பது என்பது மிகவும் மிக முக்கியமான காரியம். அந்த விதை விதைக்கப்படாவிட்டால், அந்த தோட்டத்தில் விதைக்கப்படாவிட்டால் அது ஒரு நாள் வளராது. அதனால் நீங்கள் செய்வது ஒரு எளிமையான காரியமாக இருக்கலாம். யார்கிட்டயோ ஒருவர்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்கிறீங்க, யாருமே பார்க்கல, ஒரு கை தட்டலாம் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்களோ நானும் புரிந்து கொள்ள முடியாது. பரலோகத்துக்கு புரியும். ஆறாவதாக, இட் இஸ் அ ஒன் சிங்கிள் சீட். அது ஒரு விதை என்று பார்க்கிறோம். அதாவது சுவிசேஷம் என்பது ஒரு எளிமையான ஒரே ஒரு கருத்து. விசுவாசித்து நீ ஜீவிக்கலாம். இயேசு பாவிக்கு பதிலாக சிலுவையிலே தொங்கினார். இவ்வளவுதான். இந்த ஒரு எளிமையான விதையை நாம் தொடர்ந்து விதைப்போம்.
நிறையா உலகத்தின் தத்துவங்கள், எதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, கெட்டது, நல்லது, இவைகளை எல்லாம் விட இந்த எளிமையான சுவிசேஷத்தில் 100 மடங்குக்கு மேலே வல்லமை இருக்குது. ஏனென்றால் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிற ஒவ்வொன்றுக்கும் அது இரட்சிப்புக்கு ஏதான தேவ பலன் என்று வாசிக்கிறோம். அந்த பலன் அந்த அந்த சிம்பிளான சீட், அந்த சிங்கிள் சீட், அந்த ஒரு சுவிசேஷ விதையில் இருக்குது. Seventhly, we saw that the lead is a living thing. அந்த சீட் இஸ் அ லிவிங் திங். அந்த அந்த விதை என்பது ஒரு ஜீவனுள்ள காரியம். அது மிகவும் சிறியது தான். ஆனால் அதற்குள்ளே தெய்வீக ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் தான் அந்த அந்த விதைக்கு உள்ளே இருக்கிற எல்லா வித்தியாசத்தையும் காட்டுதுன்னு பார்த்தோம். 8வதாக இந்த இந்த விதையில் ஒரு முழு காடுமே அடங்கி இருக்கிறது என்று பார்த்தோம். அந்த கடுகு விதையில் நல்லா யோசிச்சு ஒரு படத்தை நம்ம உள்ளுக்கு வச்சா அதுக்குள்ளே அந்த வரப்போகிற மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிளைகளும், இலைகளும், பூக்களும், இதில் இருக்கிற ஒவ்வொரு விதை, அதில் வரப்போகிற விதைகள், இவைகளெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. Within the gospel truth lie regeneration, repentance, faith, holiness, zeal, consecration, perfection, everything. இந்த சுவிசேஷம் என்கிற அந்த எளிமையான சத்தியத்துக்குள்ளே மறுபடியும் பிறப்பது, மனம் திரும்புவது, விசுவாசம், பரிசுத்தம், பக்தி, வைராக்கியம், அர்ப்பணிப்பு, பரிபூரணம், இவைகள் எல்லாம் அடங்கியிருக்கு. ஆமென். இதெல்லாம் கடந்த 8 காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இதை தொடர்ந்து இந்த இந்த ஓமையை பார்த்து முடிக்க முயற்சி செய்வோம். 9th point, the gospel life in the seed cannot be simulated or imitated by anyone else. இது இந்த இந்த சுவிசேஷ இதில் இருக்கிற ஜீவனை மற்ற எதுவும் இதை காப்பி பண்ண முடியாது. மற்ற எதிலும் இதை போல கொண்டு வர முடியாது. அதனால்தான் இது, ஏனென்றால் தேவன் கொடுத்த சுவிசேஷம், அது தேவனுடைய சிருஷ்டி. இந்த சுவிசேஷமே தேவனுடைய ஐடியா, தேவனே செய்த காரியம். இதனால்தான் இது மிகவும் அதிசயமான ஒரு காரியம். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற நம்ம இந்த உலகத்தில் இருக்க பெரிய பெரிய ரிசர்ச் இன்ஜினியர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், நிறைய டெக்னாலஜிலாம் தெரிஞ்சவங்க, கெமிஸ்ட், இவங்களை எல்லாம் கொண்டாந்து வைத்து அவங்களுக்கு இருக்கிற அவங்ககிட்ட இருக்கிற எல்லா டெக்னாலஜி, எல்லா எக்யூப்மெண்ட், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் எல்லாத்தையும் கொண்டாந்து இப்படி ஒரு கடுகு விதையை நீ உருவாக்குன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற எல்லா லேபும் சேர்ந்தாலும், உலகத்தில் இருக்க மனுஷன் சிருஷ்டித்த எல்லா மெட்டீரியலும், உலகத்தில் இருக்க வல்லமைகள், எனர்ஜி, இவைகள் எல்லாம் கொண்டு வந்தாலும் அவர்களால் அப்படி ஜீவனுள்ள அந்த ஒரு கடுகு விதையை உருவாக்க முடியாது. அதே போல் நோபடி கேன் மேக் அ காஸ்பல். இந்த சுவிசேஷத்தை எந்த மனுஷனும் உருவாக்க முடியாது. இன்றைக்கு உலகத்தில் இருக்க தத்துவவாதிகள் அவர்களாக இன்னொரு கிறிஸ்துவின் ஜீவனை வாழ்க்கையை உருவாக்கி இந்த 4 சுவிசேஷத்துக்கு மேலாக அவர்களாக ஒரு சுவிசேஷத்தை உருவாக்க முடியாது. இந்த நாட்களுக்கென்று நாம் புதிய சுவிசேஷத்தை உருவாக்கணும்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்ய சுவிசேஷம், அந்த சுவிசேஷம், இந்த சுவிசேஷம். நாம் எல்லாருமே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்துக்கு மாத்திரம் 2000 வருஷமாய் நமக்கு முன்பாக இருக்க அந்த சுவிசேஷத்தையே நம்ம சார்ந்திருப்போம். மனுஷர்களாலே அவங்க சொந்த சுவிசேஷத்துக்குள்ளே ஜீவனை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள வசனம் என்பது தேவனுடைய விரலாய் இருக்கிறது. அந்த அந்த சிறிய கடுகு விதை எப்படி தேவனாலே உருவாக்கப்பட வேண்டுமோ, இல்லாட்டி அது உருவாக்கவே முடியாது. அதே போல தேவனே இந்த சுவிசேஷத்துக்குள்ள தன்னுடைய ஜீவனை போட்டிருக்கிறார். இல்லாவிட்டால் அதுக்கு எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் அது தாக்கம் செய்வதற்கு வல்லமை இருக்காது. So the gospel life in the seed cannot be imitated by anyone else. 10வதாக, sowing a seed cost very little. இந்த ஒரு விதையை விதைப்பது என்பதற்கு செலவு ரொம்ப குறைச்சி. அவன் பாருங்க, இந்த மனுஷன் கையில் விதையை எடுத்துட்டு அவன் ஒரு இயற்கையான ஒரு காரியத்தை செஞ்சான். அந்த விதையை என்ன செஞ்சுக்கிட்டு சாப்பிட வாயில் போட்டு அவன் போட்டான், விதைத்தான். அப்பனா நான் சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கை மாறும்போது எனக்கு இயற்கையாக வர வேண்டிய ஒரு காரியம், மற்றவர்களோடு நான் அந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், போதிக்க வேண்டும். பல தேவ ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள்
பலவிதமான உடுப்புகளை போட்டுக்கொள்ளலாம், டைட்டில்லாம் வைத்துக்கொள்ளலாம், கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லலாம். ஆனால் தங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை அவிசுவாசிகளோடு பல பல வ தேவ ஊழியக்காரர் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் பகிர்ந்து கொள்வதில்லை. நம்மை சுற்றி இருக்கிற அவிசுவாசிகளோடு நாம் இயேசுவை கிறிஸ்துவை குறித்து பகிர்ந்து கொள்வது என்பது நமக்கு ஒரு இயற்கையான காரியமாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு தோட்டக்காரனுக்கு விதையை அவனுடைய அவனுக்குன்னு இருக்கிற அவன் தோட்டத்தில் விதைப்பது எவ்வளவு ஒரு இயற்கையான ஒரு காரியமோ அப்படி இருக்கணும் நமக்கும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு. அது மாத்திரம் அல்ல, அந்த அந்த விதையை விதைப்பது என்பது மிகவும் விலை 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 விலைய விலையேற்பான காரியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான இன்எக்ஸ்பென்சிவ் ஆக்ட் டு சோயிங் எ மஸ்டர்ட் சீட். ஒரே ஒரு விதை தான். அந்த விதையை வாங்குறதுக்கு நான் என்னத்தை பே பண்ண முடியும்? அதை வந்து நம்ம ஒரு பைசா, ஒரு ஃபில்லுன்னு கூட சொல்ல முடியாது. அந்த மனுஷன்ட்ட எவ்வளோ விதை இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த விதை என்பது ஏதோ ஒரு பெரிய கிடைக்காத ஒரு தங்கமோ, வெள்ளியோ இல்லை. அதுலேயும் அது ஒன்று தான் எடுத்தான். அதை எடுத்து இதில் போட்டான். அந்த ஒரு விதையை போட்டதுனால அவன் எந்த ஒரு பேங்க்கையும் திவால் ஆக்கலை. அது அது போ அதே போல் நீங்களும் நானும் சுவிசேஷ விதையை இந்த விதைக்கிறதுனால நம்ம சபையில் ஆட்கள் எல்லாம் வேறு பிஸியாக போயிடுவாங்க, எங்கேயோ ஓடிடுவாங்கன்னு இல்லை, சபையில் இருக்கிற பணமெல்லாம் தீர்ந்து போயிடும்னு இல்லை. அதை விட முக்கியம், நம்ம எவ்வளவு உலகம் முழுசும் லட்சக்கணக்கான சபைகள், லட்சக்கணக்கான பேர் இந்த நேரத்தில் விதைய விதைச்சிட்டு இருக்கலாம். அவ்வளோ பேர் செஞ்சாலும் கூட பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் குறைவதே கிடையாது. இந்த இந்த சுவிசேஷ வேலை, இந்த விதை விதைக்கிற வேலையை நாம் இலவசமாக, அமைதியாக, ஒரு பெரிய ஜீவனில் பெரிய ஒரு தியாகம்லாம் இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறோம், இயேசு உனக்காக உன்னுடைய பாவத்துக்காக மரித்தார்னு. ஆனாலும் இவ்வளவு சிம்பிளாக இருந்தாலும், விலை விலை இல்லாத தெரிஞ்சாலும் கூட அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறுகிறது என்று யோசித்து பாருங்கள். ஸோ 10வதாக, சோயிங் எ சீட் காஸ்ட் வெரி லிட்டில். மிகவும் குறைத்த வேலை தான் அதுக்கு. 11, சோயிங் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். விதைப்பது என்பது ஒரு விசுவாச கிரியை. இட் இஸ் ஆல்வேஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் டு சோ சீட். எப்பொழுதுமே விதையை விதைப்பது என்பது ஒரு விசுவாசத்தில் எடுக்கிற ஒரு முயற்சி. ஏனென்றால் நீங்கள் விதைத்த பிறகு ஒரு சில மாதங்கள் வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல ஒரு சில மாதம். ஆனால் அந்த விவசாயி அல்லது தோட்டக்காரன் அவனுக்கு இருக்கிற ஒரு நல்ல நேர்த்தியான விதையை எடுத்து அதை தனக்கு முன்னாடி இருக்கிற மண்ணில் போடுறான். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கை நிறைய அந்த விதைகளை எடுத்து நெல்லோ அரிசியோ இல்லை சோளமோன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு அவன் சாப்பாடு பண்ணி சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அதை போட்டுட்டான் மண்ணில். ஏன்? அவனுடைய விசுவாசத்தினால போட்டதுனால. அவன் முட்டாள் கிடையாது. அவன் விசுவாசத்தில் இதில் 100 மடங்கு இதில் பலன் வரும் என்று எதிர்பார்த்து போடுகிறான். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1998 நாங்கள் ஜிம்பாப்வே போயிருந்தோம். ரொடீஷியான்னு பேர் அந்த நாட்டுக்கு முன்னாடி. ஜிம்பாப்வேயோட அப்போ இருந்த ஜனாதிபதி அங்கே அதுக்கு முன்னால் இருந்த வெள்ளைக்காரங்க தான். அந்த நாடு மெயினாக கருப்பு ஆட்கள் இருக்கிறது. அங்கே இருந்த வெள்ளைக்கார விவசாயிகள் அங்கே பெரிய பெரிய நிலங்கள் நிறைய நல்லா நல்லா வரும். ரிச் farmlands. The white farmers were growing green and fertile cash crops like tobacco. தேயிலையா அந்த மாதிரி அந்த டொபாக்கோ இலை அதை எவ்வளவு அதுக்கு பணம் வரும் பாருங்கள். அதை வந்து அப்படியே க்ரீனாக இருக்கும். நம்ம டிரைவ் பண்ணி போனால் அந்த ஊரில் அந்த 2 பக்கமும் அவ்வளோ லேண்டு கண்ணு பார்க்குற வரைக்கும் அப்படி செழிப்பாக இருக்கும். க்ரீனாக பச்சையாக. அதுக்கு ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் போட்டு மேலேருந்து. திடீர்னு அந்த கருப்பு ஆள் பிரசிடென்ட் ஆனவுடனே அதை எடுத்து அந்த நாட்டில் சொந்த ஜனங்கள்னு வச்சுக்கலாமே, கருப்பர்கள், அவங்களுக்கு விவசாயத்தில் எந்த பயிற்சியும் கிடையாது, ட்ரைனிங் கிடையாது. ஆனால் அந்த நிலத்தெல்லாம் கிராப் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டார். நாங்கள் போகிற நேரத்தில் அது நடந்துருந்துச்சு. ஆனாலும்
பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல நாங்க பார்த்தோம். அவ்வளவு அழகா அம் அ தோட்டங்கள் செழிப்பா இருந்துச்சு. ஆனா, அந்த 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 லேண்ட் எல்லாம், அந்த நிலம் எல்லாம் இவங்க ட்ரெய்னிங் இல்லாதவங்க எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க சும்மா உட்காந்துருந்தாங்க. சும்மா உட்காந்து அவங்க இருக்கிற அந்த ரூமுகளுக்குள்ள அந்த சில விதைகள்லாம் இருந்துச்சு. பேக்கா. சில விதைகள் சோளம், மக்காசோளம் இதெல்லாம் இருக்கும். அந்த விதைகள்லாம் இவங்க சும்மா கொஞ்சம் ஒரு 1 வாரம், 2 வாரம் அத சும்மா சாப்பிட்டாங்க. சாப்பாடு பண்ணி. ஏனென்றால், அவங்களுக்கு விதைக்கவும் தெரியாது, எப்படி விவசாயம் பண்ணவும் தெரியாது. அதை கற்றுக்கொள்ளவும் அவங்களுக்கு ஆசை இல்ல. 2, 3 மாசத்துல அவங்க கிட்ட இருந்த பேக் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த அந்த பெரிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் இல்லையா? அதுல சின்ன சின்ன இந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். அ முயல், எலி, கிளி இதெல்லாம் புடிச்சு, அதையெல்லாம் வேட்டையாடி அத சாப்பிட்டு முடிச்சாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4, 5 மாசத்துல கைய தொடச்சிட்டு அந்த லேண்ட விட்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சு அந்த நாடு முழுசுமா அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு எத்தனையோ வருஷம் 10, 15 வருஷம் உலகத்துல இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு அ அ எக்கனாமிக் கொலாப்ஸ் பொருளாதார சீர்குலைவு அந்த நாட்டில தான் நடந்துச்சு. அவ்வளவு வெளிநாடுகளுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ற நாடா இருந்தது. அப்படியே திரும்பி அந்த நாட்டில ஒரு ஒரு பிரெட் கூட இல்ல சாப்பிட. ஏன்னா ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. அப்படி பசியிலயும், பட்டினியிலயும் வாடி நெறைய பேர் மரிச்சு போனாங்க. ஏன்னா, அந்த விதைய விதைச்சா பின்னாடி அதுக்கு 100 மடங்கு வரும். இந்த ஐடியாலாம் அவங்களுக்கு இல்ல. நீங்க ஒருவேளை நீங்க அறுவடையே பார்த்திருக்கலன்னா, நீங்க ஒருவேளை இதுவரைக்கும் அறுவடையே பார்த்ததில்லன்னு வச்சுக்கலாமே. ஒருத்தன் தனக்கு இருக்கிற பையில இருக்கிற கோதுமையோ, நெல்லையோ அப்படி எங்கேயாவது மண்ணுல போடுறத பார்த்தீங்கன்னா, "ஐயா! இவன் என்னய்யா முட்டாளா? பைத்தியக்காரனா? இத பாரு நல்ல ஒரு கோதுமையோ, நெல்லையோ எடுத்து வேஸ்ட் பண்றானேன்னு" நெனைப்பீங்க. அதேபோல நீங்க தேவனுடைய வசனம் வசனத்தின் விதைகள் வளருவதையும், கனி தருவதையும் பார்க்கவில்லை என்றால், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏன்யா இந்த ஆட்கள் போயி, ஒண்ணும் தெரியாத ஒரு புத்தி கெட்ட ஆட்களுக்கு போயி, யாரோ ஒருத்தர் ஒரு மரத்துல ஒரு மனுஷன் தொங்குனாரு அப்படின்னு அத பொழிச்சு இவங்க போய் மத்தவங்க கிட்ட திணிச்சு படிக்காதவன், பாமர மக்கள், பைத்தியமா இருக்கிறான் இவங்க கிட்ட போய் போதிச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு நீங்க நினைக்கலாம். பட் வி எவாஞ்சலைஸ் அஸ் அ ஒர்க் ஆஃப் ஃபெய்த். நாம் சுவிசேஷ வேலையை ஒரு விசுவாச வேலையாக செய்கிறோம். ஏனென்றால் விசுவாச கிரியை தான் அதனுடைய முடிவை கொண்டு வரும். அக்கார்டிங் டு தை ஃபெய்த் பி இட் அன்டு thee. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுன்னு ஆண்டவர் சொன்னார். சகோதரனே சகோதரியே, நீ சுவிசேஷத்தை நம்பு. நீ அந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது அது நீ என்ன செய்கிறாய் என்பதை நம்பு. அதில ஒரு பெரிய ஒரு அறுவடை வரும். பெரிய காரியங்கள் நடைபெறும். நீ செய்த குறிய கொஞ்சமா இருக்கலாம். அதில பெரிய காரியங்கள் வரும்னு நீ விசுவாசி. அந்த விசுவாசத்தோட நீ போய் தொடர்ந்து அந்த கடுகு விதையை ரட்சிப்புக்கான கடுகு விதையை தொடர்ந்து விதை. நிச்சயமாய் எதிர்பார்த்து, விசுவாசித்து இதனுடைய கனி வரும் என்று எதிர்பார்த்து செய். அதனால் 11வது காரியம், சோயிங் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். விதை விதைப்பது என்பது ஒரு விசுவாசத்துக்கு அடுத்த காரியம். 12வது, சோயிங் மே நாட் பிரிங் இன்ஸ்டன்ட் ஆனர். விதை விதைத்தால் உடனடியாக நமக்கு மதிப்பும், மரியாதையும், கனமும் வராது. யாராவது சங்கீதம் 126வது சங்கீதம் எடுங்க. 5வது, 6வது வசனத்தை வாசிக்கலாம். Psalm 126 verses 5 and 6. யாராவது எடுத்து வாசிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமேன். ஆமென். ஆமென். விதைக்கிறவனுக்கு விதைக்கும் போது உடனே அவனுக்கு ஒரு கனமும் மரியாதையும் வராது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா 13ல சொல்லியிருக்காரு, ஒரு மனுஷன் ஒரு கடுகு விதையை எடுத்து விதைத்தான் என்று அவர் சொல்றார். ஆனால் பாருங்க,
ஆயிரக்கணக்கான பேர் ஊழியக்காரர்கள், சுவிசேஷ ஊழியக்காரர்கள், சாதாரண சபைகளிலே இருக்கிறவர்கள், ச ஆயிரக்கணக்கான பேர் இந்த நேரத்தில கூட நான் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில கூட இந்த கடுகு விதை விதைத்துக் கொண்டிருக்கலாம். தங்க வாழ்க்கை பூரா பல பேர் விதைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு உற்சாகப்படுத்த ஆள் இல்ல. அவர்களை மெச்சிக்கொள்ள ஆள் இல்ல. நீயும் அப்படி செய்யும்போது உன்னை உன்னை கனப்படுத்த யாரும் பேச மாட்டாங்க சகோதரனே. நீ சத்தியத்தை சொல்ற, ஆனாலும் நீ தொடர்ந்து விதை. ஒருத்தரும் உன்னுடைய உத்தமமான ஊழியத்தை பார்க்காமற் இருக்கலாம். உன்னுடைய உண்மையான கீழ்ப்படிதலை மெச்சிக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சத்தியத்தை, விலையேற பெற்ற சத்தியத்தை, இயேசு இரட்சிக்கிறார், இயேசு உன் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்ற அந்த விலையேற பெற்ற அ சத்தியத்தை கேட்கிறவர்களுடைய மனதாகிய அந்த தோட்டத்திலே விதைத்துக் கொண்டே இரு. நீ நம்பக்கூடிய காரியத்தை விட அதிகமாய் வரும். அதுல நிச்சயமாய் வரும். ஏன்னா, நம்ம கர்த்தர் வந்து இந்த கடுகு விதைய தான் இந்த ஓமானத்தில சொ அ க கா உபயோகப்படுத்தினார். ஏன்னா, அது வரப்போகிற அந்த ரிசல்ட் இருக்கு பாருங்க. அந்த அவுட்கம், அந்த பலனுக்கும் இந்த இந்த விதைக்கிற அந்த சைஸ், அந்த இந்த விதையோட சைஸுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அத யோசிச்சு பாருங்க. அந்த அந்த ஓமானத்த இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அ சண்டே ஸ்கூல் டீச்சர், ரொம்ப உண்மையான சண்டே ஸ்கூல் டீச்சர். அவங்க ஒரு ஒரு சின்ன பொண்ணுக்கு அல்லது ஒரு சின்ன பையனுக்கு போதிக்கிறாங்க. இதுங்க வந்து ரொம்ப அ அ குறும்புக்கார பிள்ளைங்க. அவங்க பெற்றோர்களும் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன செய்றாங்க, 1 மணி நேரம், 2 மணி நேரமாவது நம்ம வீட்ல கொஞ்சம் நிம்மதி இருக்குன்னு அவங்க சண்டே ஸ்கூலுக்கோ, விபிஎஸ்க்கோ அனுப்புறாங்க. நம்ம நெனைக்கலாம் இது ஒரு சின்ன காரியம். எஸ், சின்ன காரியம் தான். ஆனால் அந்த சின்ன காரியத்திலிருந்து எவ்வளவு வளரும் என்பதை நீங்க கொஞ்சம் இந்த ஓமானத்தின் மூலமா யோசிச்சு பாருங்க. அந்த அந்த டீச்சர் சொல்லிக் குடுப்பது என்ன? ஒரே ஒரு சிம்பிள் காரியம் தான். கிறிஸ்து இயேசு பாவிகளை இரட்சிக்கும்படி இந்த உலகத்தில வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ ஜீவிப்பாய். இவ்வளவு சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த டீச்சர்கிட்டயே சண்டே ஸ்கூல் டீச்சர்ட்டயே போய் கேட்டீங்கன்னா, "ஐயோ! இதெல்லாம் போதிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்ல" அப்படின்னு நெனைக்கலாம். அவங்களுடைய சொந்த கருத்திலேயே அவங்களுடைய முயற்சி வந்து மிகவும் ஒரு எளிமையான, ஒரு பலவீனமான முயற்சின்னு. ஆனால் அவங்க சொல்லிக் குடுக்கிற அந்த சத்தியத்தில ஜீவன் உண்டு. அதன் மூலமாக நித்தியத்துக்கான விளைவுகள் நிச்சயமாய் வரப்போகிறது. ஆமென். அதனால இங்க இத கேட்டுக்கொண்டிருக்கிற சில பேர் ஏற்கனவே நீங்க சுவிசேஷத்தை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. அல்லது அதைப்போல ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு சில மாதங்களாக, வருஷங்களாக. நான் தொடர்ந்து இப்ப ச ச பங்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள காரியம் இந்த ஓமானத்திலிருந்து உங்களை அதிகமாய் உற்சாகப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, இன்னும் இந்த விதை விதைக்கிற சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிற வேலையில இன்னும் தீவிரமாய் இறங்காத உங்களையும் மற்றவர்களையும் கூட இது ஊக்குவிக்கும் என்று நான் நினைக்கிறேன். So number 12 what we learned. Sowing may not instant honor. விதைப்பது உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு ஒரு கனத்தையும், மகிமையும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில கொண்டு வராது. நம்பர் 13 வாட் கம்ஸ் ஆஃப் த சோயிங். இந்த விதைக்கிறதுனால வர்றது என்னன்னு ஆண்டவர் சொன்னார். இட் குரூ. அது வளர்ந்தது என்று முதலாவதாக ஆண்டவர் சொல்றார். அதுதான் விதைக்கிறவனுடைய நம்பிக்கை. அவன் அந்த விதைய நிலத்துல போட்டபோது அவனுடைய நம்பிக்கை அது வளரும் என்று. அது ஒரு செடியாக வளரும் என்று அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவன் விதைச்சிருக்க மாட்டான். சகோதரனே, சகோதரியே, எப்பொழுதும் நம்பிக்கையோடு விதை. ஆல்வேஸ் ட்ரஸ்ட் தட் த வேர்ட் வில் லிவ் அண்ட் க்ரோ. எப்பொழுதும் நீ விதைக்கிற அந்த வசனம் அது ஜீவித்து வளரும் என்று எப்பொழுதும் நம்பு. தேவனை நம்பு. இஃப் யூ டு நாட் ஹோப் யூ மே நாட் சக்சீட். நீ அதை நம்பவில்லை என்றால் உனக்கு வெற்றி வராது. ஒருவேளை சத்தியம் வேரூன்றி விஸ்தாரமாகி வளரும் என்று எதிர்பார். தெய்வீக சத்தியத்தை ஒரு நல்ல ஒரு உண்மையோடு தெளிவாக இதில் இருக்கிற ஜீவன் நிச்சயமாய் அற்புதமாய் வெளியே வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இதை செய். அந்த விதைக்கிறவன் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறான்.
ஆமென். ஆனால் அவனாக அதை வளர்க்க முடியாது. எவ்வளவுதான் அவன் எதிர்பார்த்தாலும். அதை விதைய அந்த நிலத்துல போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு தண்ணி பாய்ச்சலாம். சூரிய வெளிச்சம் வேணும்னு தேவன்ட்ட கேட்கலாம் விதைக்கிறவன். ஆனால் அவனால தானாக அதுல இலையெல்லாம் வந்து வளரணும் அப்படின்னு அவனா ஒண்ணும் செய்ய முடியாது. Only he who had made the seed could cause it to grow. அந்த விதையை உருவாக்கியவர் தான் அதை வளர்க்கவும் முடியும். எல்லாரும் திருப்பிக்குவோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது 7வது வசனம். யாராவது வாசிங்க. 1 Corinthians 3rd chapter verses 6 and நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. இதுல எப்படின்னா சகோதரனே சகோதரியே, சர்வவல்ல தேவன் அந்த விதையில வல்லமையோடு அந்த விதையை படைச்சார். நீங்க இப்ப ஆதியாகமம் 1 படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மரத்திலும் ஒவ்வொரு கனியிலும் அதுக்கு விதையையும் ஆண்டவர் உருவாக்கினார். அதை செய்தது அவர். அந்த விதையில எல்லாத்தையும் வைத்தது மாத்திரம் இல்ல, அதை தொடர்ந்து வளர்ப்பதும் அந்த சர்வவல்ல தேவனுடைய வேலைதான். Growth is a continuation of Almighty God's work by whom the life is at the first given. அந்த தேவனுடைய கிரியையினால ஜீவனை அந்த விதையில போட்டவர். அந்த ஜீவன் அந்த விதையிலிருந்து வெளியே வருவதும் தேவனுடைய கிரியை தான். விதைக்கிற உங்களுக்கும் எனக்கும் இது நாம் நம்புகிற ஒரு காரியம். This is within your hope, but far beyond your power. இந்த வளர்வது என்பது நாம் நம்பலாம், ஆனால் நம்முடைய முயற்சியிலே இல்லை, நம்முடைய வல்லமைக்குள்ள இல்லை. அந்த அந்த விதை வளருவது என்பது மிகவும் ஒரு அருமையான ஒரு காரியம் நம்ம பார்க்கும்போது. ஆமென். பெரிய பெரிய மேஜிக்லாம் பண்றாங்கல்ல, அதெல்லாம் விட ஒரு செடியும் மரமும் வளருவதை பார்ப்பது என்பது ஒரு பயங்கரமான காரியம். நான் வந்து கிராமத்துலேருந்து இல்லை, ஒரு சிட்டி லைஃப்லேருந்து வரேன். ஆனாலும் கூட எங்கள் வீட்டில் ஊரில் தோட்டம் இருந்துச்சு. நான் சின்ன பையனாக இருந்தப்ப எங்கள் வீட்டில் இந்த காய் செடி அதெல்லாம் போடுவோம், மரமெல்லாம். ஆனால் நான் நெல்லோ கோதுமையோ இப்படிப்பட்ட காரியங்கள் வளர்றதை பார்த்ததில்லை. அந்த அந்த விதை வளருவது என்பது தேவன் செய்கிற ஒரு இன்னைக்கும் நான் விதையாக சொல்கிறேன், இந்த வசனத்தை கூட சொல்லலை. உலகம் பூரா நீங்கள் அக்ரிகல்ச்சரை போய் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அற்புதம் தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா இன்னைக்கு அங்கே அப்படியே கச்சா மச்சான்னு மண்ணை கடலி போட்டிருக்காங்க. அங்கே கிரேனு அது இதுன்னு எக்யூப்மெண்ட்டாக இருக்குது. அதே இடத்துக்கு ஒரு சில மாதங்கள் கழித்து போனீங்கன்னா ஒரு அருமையான பில்டிங் இருக்கலாம். அப்போ சொல்லலாம், வாவ், எவ்வளவு அருமையாய் ஒன்றுமில்லாத இடத்துல மண் இருந்துச்சு, இந்த இடத்துல ஒரு அழகாக ஒரு பில்டிங் வந்துருச்சேன். அதை விட அதிசயமான ஒரு காரியம், உழப்பட்ட ஒரு நிலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு கழித்து அங்கே போகும்போது 4-5 அடி உயரத்தில் சோளமோ அல்லது நெல்லோ கோதுமையோ அப்படி தளன்னு வளர்ந்து அப்படியே நிற்கிது. அங்கே கிரேனு கிடையாது, சம்மட்டி கிடையாது, பெரிய பெரிய மிஷினரி கிடையாது, ஆனால் அழகாக வளர்ந்துருச்சு. எவ்வளவு பாருங்க. அதே போல தான் வசனம் விதைக்கப்படும் போது அங்கே கிருபை வளருகிறது. எவ்வளவு அழகாக மகிமையாக வளருகிறது, ஆழத்தில் போகுது, நல்ல வல்லமையாக இருக்கிறது. growth in grace is a marvel of divine love. தேவனுடைய அன்பு அங்கே காட்டப்படுகிறது. அந்த கிருபை அங்கே வளருவதனால ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்புவது, மனம் திரும்பி அவன் இயேசுவை விசுவாசிப்பது, தன்னுடைய முழு வாழ்க்கையும் மாறுவது, அவனுக்கு பரலோகத்தை குறித்த ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வருவது, தேவனுடைய மகளாக வாழ்வதற்கான வல்லமையை பெற்றுக்கொள்வது, இவைகளெல்லாம் அதிசயமான வளருகிற காரியங்கள். ஆனாலும் கூட பல சமயங்களில் இதை நாம் சரியாக கவனிக்கிறதில்லை, இதை சரியாக மெச்சிக்கொள்வதில்லை. பாவத்தில் விழுந்து போன மனிதர்களாகிய நாம் பரிசுத்தத்தில் வளருவது என்பது
பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் பார்த்து மெச்சிக்கொள்ளுகிற, சந்தோஷப்படுகிற ஒரு காரியம். ஆமென். ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் அவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு நம்ம வாசிக்கிறோம். ஏனென்றால் இது அதிசயமான ஒரு காரியம். 1993லேருந்து 32 வருஷத்துக்கு முன்பாக ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி, சின்ன ஸ்டடி இங்க இருக்கிற ETA என்ற லேபர் கேம்ப்ல நான் செய்ய ஆரம்பிச்சேன். ராத்திரியில சகோதரர்கள் ரொம்ப டயர்டா வருவாங்க. அப்பல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைகள். 12 மணி நேரம்லாம் வேலை செய்யணும். பல பேர் அப்படியே போட்ட அந்த யூனிஃபார்மோட கூட வருவாங்க. ஏன்னா டைம் ஆயிருக்கும். 7 மணி, 8 மணி அப்படி ரொம்ப லேட் ஆகி வருவாங்க. பல பேருக்கு சரியான படிப்பு கிடையாது, பணம் கிடையாது, அந்தஸ்து கிடையாது. அப்படிப்பட்டவங்க தான் தரையில வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அ ப ப படுக்கையெல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கும். இத்துணூண்டு ரூம் ஒண்ணு. இன்னைக்கு நான் அந்த நாட்களை திரும்பி பார்க்கும்போது, அந்த கேம்ப்ல இருந்த பல பேர் வளர்ந்து ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல கணவர்களாக, நல்ல தகப்பன்களாக, பிசினஸ்மேனாக கூட வளர்ந்திருக்காங்க. பல பேர் வளர்ந்து தேவ ஊழியக்காரர்களாக, பாஸ்டர்களாக, மூப்பர்களாக, டீக்கன்களாக நம்ம சபையிலும் மற்ற சபையிலும் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிற நம்ம மத்தியில கூட அவர்கள்ல சிலர் இருக்காங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு சிம்பிளான விதை, அந்த அந்த எளிமையான ஒரு இடத்துல விதைக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் எப்படி வளர்க்கிறார் பாருங்க. ஆமென். அது இந்த அந்த கிருபையின் விதை இப்படி ஜனங்களுக்குள்ளே வளருவத, மக்களுக்குள்ள வளருவத பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். நீங்க ஒரு சின்ன பையனா இருக்கும்போது, சின்ன பொண்ணா இருக்கும்போது, நீங்க ஒரு ஒரு விதைய விதைச்சிருக்கலாம் ஒரு வேள. யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். விதைய விதைச்சதுக்கு அடுத்த நாள் காலையில போய் பார்த்தீங்கன்னா, அத அப்படி நோண்டி பார்த்தீங்கன்னா, அங்க விதையில வந்து கொஞ்சம் அ வேர் விட்டுருக்கும். அப்படி ஒரு ஒரு இல்ல 2 இலை வெளிய வந்திருக்கும். எவ்வளோ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. இருந்துச்சா இல்லையா? அதுபோல தான் உண்மையான சுவிசேஷ ஊழியம் செய்றவங்க, அந்த வளர்ச்சிய பார்க்க விரும்புறாங்க. ஆமென். எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு சகோதரன் வருவாரு. அவர் பேர் கூட மறந்து போச்சு எனக்கு. அ எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஏன்னா அவருக்கு சரியா இல்ல. ஒரு டெய்லரா இருந்தாரு. அ ரொம்ப கஷ்டமான வேலை அவருக்கு. 7 நாள் அவருக்கு வேலை. அந்த ஈட்டியா கேம்புக்கு மட்டும் தான் வர முடியும். சர்ச்சுக்கு கூட வர முடியாது அவருக்கு. காது சரியா கேட்காதனால முன்னாடி வந்து உட்கார்ந்திருப்பாரு. எனக்கு தெரியாது அது. ஃபர்ஸ்ட்டு உட்கார்ந்திருப்பாரு. நான் அந்த பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது முகமெல்லாம் அப்படியே டார்க்கா இருக்கும். அப்படியே ஒரு இருள் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் அந்த பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு ஜெபிக்கும்போது, அந்த சகோதரனுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. அவரு மரிய கொழுந்துன்னு நெனைக்கிறேன் அவர் பேரு. பாம்பேலேருந்து வந்திருந்தாரு. அ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி மரிச்சு கூட போயிட்டாரு. அ ஆனா அந்த முகம் மாறுனது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. முகம் அப்படியே பிரகாசமா மாற ஆரம்பிச்சுச்சு. அதுதான் இந்த விதைக்கிறவங்க நம்ம பார்க்குறோம். என்ன என்ன ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குதான்னு. நம்ம அந்த வித்தியாசத்த எதிர்பார்க்கிறோம். அத பார்க்கும்போது நமக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. ஆமென். சில சமயங்களில நம்ம இருக்கிற இந்த 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 எளிய சபைக்கு கூட சில பேர் வெளிய இருந்து வராங்க. என்கிட்ட சில 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 பேர் கேட்பாங்க. "ஏய்யா இந்த இடத்துல உன் நேரத்த வீண் பண்ணிட்டு இருக்க? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஆல் திஸ்? இதெல்லாம் என்ன பிரயோஜனம்?" ஆனால் நீ தொடர்ந்து விதைக்கிறவனா இருந்தால், நீ இத வீணானதுன்னு நினைக்கவே மாட்ட. இத விமர்சிக்கிறவங்க எல்லாம் சொல்லலாம். "நீ செய்யறது பயனல்ல. ஒரு மாற்றமும் இல்ல. இது நீ இருக்கிறத நீ செய்யறத மாத்தணும். இல்லாட்டி இந்த ஆட்கள அனுப்பிச்சு விட்டுட்டு வேற புதுசா ஆட்கள கொண்டா. இல்லாட்டி நீ உட்ரு. நீ வெளிய போயிரு." இப்படி நம்ப நம்ம பைபிள் ஸ்டடியிலேயே வளர்ந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன். அவருக்கு அவரு தான் எங்கேருந்து வந்தாருன்னு மறந்துருச்சு. ஒரு தடவ அவரு ஒரு நாள் என்கிட்ட என்னைய புடிச்சு சத்தம் போட்டாரு. "இ சகோதரனே, இப்போ இந்த நாட்களிலே இந்த சபையில 5000 பேர் இருக்கணும். நீ ஒரு பிரயோஜனம் இல்லாத ஊழியம் பண்ணிட்டு இருக்க. பாரு" அப்படின்னாரு. நான் போயி நீ இதை இந்த 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 ஊழியங்கள எப்படி சரியா பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன்னாரு.
அந்த சகோதரனுக்கு என்ன புரியலன்னா, நான் ஒன்றும் தெரியலாம் ஒன்றும் சொல்லல. அவர்ட்ட ஏதாவது மன்னிப்பு தான் கேட்டேன். அந்த சகோதரன் ஆனா புரிஞ்சுக்கல, தேவன் தான் அறுவடையின் தேவன். கர்த்தர் தான் அறுவடையின் தேவன். அவர்தான் வளர்க்கிறவர். ஒரு பல வருஷங்களுக்கு முன்பாக அவரு சபைய விட்டு போனாரு. இன்னைக்கு பல சபைகள் கொண்டு சின்ன சின்ன சபைகள மாற்றிட்டு இன்னைக்கு தனியா உட்கார்ந்திருக்காரு. ரொம்ப ஒரு சோகமான ஒரு காரியம். ஏன்னா புரிஞ்சுக்கணும் நம்ப. விதைக்கிறது, தண்ணி பாய்ச்சறதெல்லாம் ஓகே. ஆனா விளைய செய்வதோ தேவன். ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர்களோ, அல்லது பைபிள் டீச் பண்றவங்களோ, எந்த ஜனங்களுக்காக நம்ப கண்ணீரோட விதைக்கிறோமோ, அதை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். மற்றவர்கள் விதைக்காதவர்கள் அத வேடிக்கை பார்க்கிறவங்க என்ன வேணா பாதகமா சொல்லலாம். ஏனென்றால் அவர்களுக்கு ஆத்துமா மேல பாரம் இல்ல. அது அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் என்ற ஒரு ஆசையோடு அவங்க வாழவில்லை. ஆனால் உங்களுக்கு ஜனங்கள் நீங்க யாருக்காக ஊழியம் செய்கிறீர்களோ அவர்களை குறித்து இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் உங்களுக்கு இருக்கும் என்றால், ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். திடீர்னு அந்த ஐயா கைய தூக்கி அல்லேலூயான்னு ஒரே ஒரு தடவ சொன்னா கூட உங்களுக்கு சந்தோஷம் வரும். எங்கேயாவது தேவன் ஒரு காரியத்த ஆவியானவர் சேஞ்ச் பண்றாரான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும் நமக்கு மனதுருக்கம் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு அந்த 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 ஓமானத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அது வளர்ந்தது என்று. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமென். கர்த்தாவே, சுவிசேஷம் எங்கெல்லாம் விதைக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் நீர் வளர செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். யாரு எந்த சுவிசேஷகம் ஆண்டவரே, எந்த ஊழியக்காரன் அதை விதைத்தாலும், எந்த போதகர் அதை விதைத்தாலும், அது வாலிபர்கள் மத்தியிலோ, சிறு பிள்ளைகள் மத்தியிலோ, வயதானவர்கள் மத்தியில விழுந்தாலும், கர்த்தாவே இந்த சுவிசேஷம் வளர வேண்டும் என்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். ஆமென். தொடர்ந்து சகோதரனே, சகோதரி இப்படி ஜெபிப்போம். ஆமென். You cannot make it grow, but you can prevail with God to bless it to His honor and praise. உங்களால அதை நீங்களா வளர்க்க முடியாது. ஆனால் தேவனோடு மன்றாடி ஜெபித்து அவருடைய கனத்துக்காகவும் புகழுக்காகவும் ஆண்டவரே நீர் அதை ஆசீர்வதியும் என்று நம்ம எல்லாரும் ஜெபிக்க முடியும். ஆமென். சுவிசேஷ ஊழியத்துல பலன் வர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அதே சமயத்துல வளர்ச்சி என் கையில உங்க கையில இல்லை. தேவன் தான் வளர செய்கிறார். அவர் தான் அறுவடையின் தேவன். ஆமென். ஸோ 13வது காரியமாய் நாம் கற்றுக்கொண்டது, வாட் கம்ஸ் ஆஃப் த சோயிங் இட் grew. இந்த விதைப்பதிலிருந்து வந்தது என்னன்னா, அது வளர்ந்தது என்று நாம் கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக 14வதாக, வாட் கம்ஸ் ஆஃப் த சோயிங் இட் became a tree. நீ விதைத்ததன் விளைவு என்ன? அது மரமாக மாறியது என்று. வளர்ந்தது மாத்திரம் அல்ல, அது மரமாக மாறியது என்று ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். அது ஒரு மகிமையான மரமாக. அதுல ஏன் அவ்வளவு மகிமைன்னா, அந்த அந்த விதையினுடைய சைஸை பார்க்கும்போது, இந்த மரத்தை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பெரிய கிரேட்னஸ், மகிமையும் வளர்ச்சியும் இருந்தது. The growth was great. அது மரமானதுன்றது முக்கியம் இல்ல. அந்த கடுகு விதை ஒரு பெரிய மரமானது இன்னும் பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். புரியுதா உங்களுக்கு? இந்த ஓமானத்தினுடைய முக்கியமான ஒரு காரியம். ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னீங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. ஒரு சின்ன வார்த்தை தான். அவர் உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை ரட்சிக்கிறார். சின்ன விதையை தான் போட்டீங்க. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவனுடைய முழு வாழ்க்கையும் மாறியது. அவன் பரலோகத்தின் சொந்தக்காரனாய், ஒரு புதிய சொந்தக்காரனாய் மாறினான். ஹல்லேலூயா. பாருங்களா? அந்த வளர்ச்சியை பார்க்குறீங்களா? ஒரு வசனம் ரட்சிப்பை கொண்டு வந்தது. ஒரு 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 கடுகு விதை அவ்வளவு ஒரு மகத்தான மரமாக மாறியது. லிட்டில் டீச்சிங் பிரிங்ஸ் இட்டர்னல் லைஃப். ஒரு சின்ன நீங்க பகிர்ந்து கொள்ளுகிற சுவிசேஷத்தின் அந்த சின்ன வார்த்தை நித்திய ஜீவனை ஒரு மனுஷனுக்கு கொண்டு வந்தது. அது மாத்திரம் அல்ல, அந்த கண்ணீரோடு ஜெபத்தோடு விதைக்கிற அந்த மனுஷன் ஒரு சின்ன பிள்ளைக்காகவோ ஒரு வாலிபனுக்காகவோ இயேசு கிறிஸ்துவோடு மன்றாடும் போது, அந்த மகள் தன்னுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து
அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது அந்த அந்த மகள் அல்லது மகனிலிருந்து ஒரு பரிசுத்தமான தெய்வீக வாழ்க்கை உங்கள் ஜெபத்திலேருந்து வெளியே வந்துச்சு. இன்றைக்கு அந்த மகள் நல்ல ஒரு அருமையான எல்லாவற்றையும் சிந்தித்து சீர்பொருந்து செய்கிற ஒரு பெண்ணாக மாறுகிறாள். நல்ல ஒரு நேசிக்கிற ஒரு மனைவியாக மாறிவிட்டாள். நல்ல ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு தாயாராக மாறிவிட்டாள். ஒரு லிடியாவை போல, பிரிசிகிலாவை போல, டோர்காலை போல, அண்ணாளை போல ஒரு சின்ன ஒரு காரியத்திலிருந்து எவ்வளவு பெரிய ஒரு விளைவு வந்திருக்கு பாருங்க. ஒரு வாலிபன் மனம் போன போக்கெல்லாம் ஓடிக்கொண்டு தண்ணி போட்டுக்கிட்டு ரவுடியா இருக்கிறான். அவனோடு முழங்கால் போட்டு ஒருவர் அவனோடு அன்போடு அவனை பிடித்து அவனுக்கு வசனத்தை போதிக்கிறார். நான் சொல்றதெல்லாம் கதை இல்லை. அவங்க பேரை கூட சொல்ல முடியும். இன்னைக்கு 2 பேர் இந்தியாவில் இங்கேருந்து போய் முழு நேர ஊழியம் செய்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பாஸ்டராக இருக்கார், இன்னொருத்தர் போதகராக இருக்கார். 2 பேரும் ரெவரண்ட். அவங்க 2 பேரும் இங்கே எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். தண்ணி போட்டுக்கிட்டு ரவுடிகளாக இருந்தாங்க. இப்படி 2 விதமான ஆட்கள் அவங்க அன்பாக அணைத்து அவர்களோடு அவர்களுடைய காரியங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு அவங்களோடு சுவிசேஷத்தை வைத்து they pleaded with God for these young men and with the young men for God. அந்த 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 வாலிபர்களுக்காக தேவனிடத்திலே அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த வாலிபர்களிடத்திலே தேவனை குறித்து அவர்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டாங்க. அந்த வாலிபர்கள் மாற்றப்பட்டார்கள், ரட்சிப்புகளை வந்தாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாலிபர்களை நாம் மாற்றும்போது அவர்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக ஆகலாம். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. ஒரு ஒரு தகப்பனாக மாறி தங்களுடைய சொந்த வீட்டை அருமையாய் நடத்துகிறதும், ஒரு தேவனுடைய மனுஷனாக ஊழியக்காரனாக மாறி சுற்றி இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் போடுகிறவர்களாயும், ஆமேன், நீதியை பிரசங்கிக்கிறவர்களாயும், கிறிஸ்துவை எல்லா காரியத்திலும் போதிக்கிறவர்களாகவும் மாறுகிறத பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லணும். அதுதான் நடக்குது பிரதர். இதை மாதிரி பல விதமான சித்திரங்களை நீங்கள் பார்க்கலாம். இவைகள் எல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவன் யாரும் பார்க்காத இடத்துல எல்லாரும் போட்டு மைக்கு போட்டு ஸ்டேஜ்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லவே இல்லை. எங்கேயாவது ஒரு தோட்டத்தில் உட்காந்து, ஒரு வனாந்தரத்தில் உட்காந்து, அவன் ரூமில் போய் உட்காந்து சாதாரணமாக ஒரு சுவிசேஷத்தை சொல்லும்போது மஸ்டர்ட் சீட் பிகம்ஸ் அ கிரேட் ட்ரீ. அந்த கடுகு விதை பெரிய மரமாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் பகிர்ந்து கொள்ளுகிற இந்த சுவிசேஷ வசனம் ஆத்துமாக்களை நரகத்தின் ஆழ்ந்த அந்தகாரத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கும். இந்த உலகத்தில் அவங்க இருக்கும்போதே. ஆமேன். ஒரு பாவியை நம்ம ஒண்ணுமே செய்யாம விட்டுட்டா முட்டாள்தனத்திலிருந்து அசுத்தத்துக்கும் பிடிவாதத்துக்கும் போய் தன்னை அழித்து கொள்ள தான் தீர்மானம் செய்து போவாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. உலகம் பூரா அழிவின் பாதையில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அன்போடு சுவிசேஷ விதையை போடும்போது இவைகள் எல்லாம் மாறுவதற்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்குறீங்க. ஆமேன். அந்த மனுஷனோ மனுஷியோ பாவத்தின் வல்லமையிலிருந்து எப்படி ஒரு சிங்கத்தின் வாயிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பிடுங்குறீங்களோ, அப்படி பாவத்தின் வாயிலிருந்து எடுக்கும்போது அந்த வாலிபனோ வாலிபையோ இன்னைக்கு பரிசுத்தத்தையும் பரலோகத்தின் காரியங்களையும் நாடுகிறவர்களாக மாறுகிறார்கள். பரலோகம் திவாலானது. பரலோகத்திலிருந்து ஒரு ஆத்மாவை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. சாரி, நரலோகத்திலிருந்து ஒரு ஆத்மாவை கொண்டாந்துட்டாங்க. பரலோகத்தின் திறந்த கதவுகள் இன்னைக்கு அந்த ஆத்மாவை பெற்றுக்கொண்டது. ஒரு எளிமையான சண்டே ஸ்கூல்ல இருந்தோ, இப்படிப்பட்ட சின்ன பைபிள் ஸ்டடியிலேருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள் ஒவ்வொரு நாளும். சைனாவில் 100 மில்லியன் 10 கோடி ஜனங்கள் கடந்த 30 வருஷத்தில் இந்த மாதிரி சின்ன பைபிள் ஸ்டடியிலேருந்து ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட்டாங்க. ஆமேன். ஒரு நாளில் குடித்து வெறித்திருந்த ஜனங்கள் இன்னைக்கு வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தோய்ந்த கழுவப்பட்ட அந்த வெண் வஸ்திரத்தோடு இருக்கிறாங்க. ஆமேன். கர்த்தரை உலகம் முழுவதும் துதித்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க.
இந்த துதியின் சத்தம், இந்த பாடல்கள் முடிய போகிறதில்ல. பரலோகத்திலும் நாம் தொடர்ந்து பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. இது எல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சு? ஒரு பயத்தோடு, ஒரு நடுக்கத்தோடு ஒரு சகோதரனோ சகோதரியோ ஒரு சின்ன காரியம் இயேசுவின் சிலுவையை குறித்து பகிர்ந்து கொள்ள போது அதில் ஆரம்பிச்சிச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு கடுகு விதை எப்படி அது பெரிய மரமாக இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன வேலை தான் நீங்கள் செய்கிறது, ஆனால் எவ்வளவு முக்கியமானது. வாட் கம்ஸ் ஆஃப் இட்? இட் பிகேம் அ கிரேட் ட்ரீ. அதுலேருந்து என்ன வந்துச்சு? நீங்கள் விதைக்கிறதுலேருந்து பெரிய மரம் வந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, 15ஆவதாக வாட் கம்ஸ் ஆஃப் இட்? த கிரேட் ட்ரீ பிகேம் அ ஷெல்டர். என்ன ஆச்சு? அந்த பெரிய மரம் பலவிதமான பறவைகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடமாக மாறியது. ஹல்லேலூயா. பலவிதமான பறவைகளும் அங்கே வந்து அந்த கிளைகளிலே தங்கி இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த கடுகு விதை நான் பாலஸ்தீன தேசத்தில் பார்க்கும்போது 8, 8, 9, 10 அடி உயரம் மட்டும் வருமா. அது ஆல்மோஸ்ட் ஒரு காடாட்டமே வரும். அப்படியே படர்ந்து. இங்கே கூட அந்த மாதிரி மரங்கள் இருக்குது, யுஏல கூட. அப்படி பெருசாக படர்ந்து வந்தபோது அதில் ஆகாயத்து பறவைகள் வந்து தங்கி இருந்துச்சாம். பாருங்க, நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த விதையை விதைக்கும் போது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆமென். அந்த விதையை விதைக்க போனவன் இதை 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 இமேஜின் பண்ணியிருப்பானான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் அதை சொல்லி கொடுக்குறாரு. அவன் அதை போட்டபோது அவனுடைய தோட்டத்தில் அங்கே போட்டபோது அங்கே பறவைகள் வரும்னு எதிர்பார்த்துருப்பானா? அவனுக்கு இருந்ததே கொஞ்சம் தோட்டம். பாருங்க, நீங்கள் ஒரு வாலிபனுக்கோ ஒரு பிள்ளைக்கோ நீங்கள் வசனத்தை சொல்லி கொடுக்கும்போது, ரட்சிப்பின் இயேசு மூலமாய் வருகிற ரட்சிப்புக்கு சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் வரும்னு உங்களால் கனவு கூட காண முடியாது. ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள்ளே அழைக்கும்போது அதில் ஆயிரக்கணக்கான நம்ம எதிர்பார்க்காத பலன்கள் இருக்குது. எண்ணி முடியாத பலன்கள் இருக்குது. பல தலைமுறைகளை நீங்கள் பாதிக்கிறீங்க. பல தேசங்களை நீங்கள் பாதிக்கிறீங்க. ஆமென். அது எப்படின்னா ஒரு கிணறு தோன்ற மாதிரி. நீங்கள் பரிசுத்த விதையை விதைக்கும்போது ஒரு கிணறு தோன்ற மாதிரி. என்னென்ன கிணறுலேருந்து வர்ற தண்ணி என்னெல்லாம் செய்யணும் உங்களுக்கு தெரியாது. அந்த தண்ணி போய் நம்ம இந்த கடுகு விதையை விதைக்கிறதுக்கும் ஆகாயத்து பறவைகள் வருவதற்கும் என்ன சம்பந்தம்னு யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அந்த பறவைகளுக்கு தெரியுது. அதுங்க ஹாப்பியாக வந்து உட்கார்ந்துருக்குங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு வாலிபனுக்கு முசாஃபா லேபர் கேம்பில் வசனத்தை சொல்லி கொடுக்கறதுக்கும், பீகாரில் இருக்கிற மலைவாழ் ஜனங்களை ஆண்டவருக்குள்ள நடத்துவதோ, கோயில்பட்டியில் இருக்கிற இந்துக்களை ஆண்டவருக்குள்ள நடத்துவதோ, கண்டியில் புத்திஸ்டுகளை ஆண்டவருக்குள்ள நடத்துவதற்கோ என்ன சம்பந்தம்னு நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம். ஆனால் இன்றைக்கு நல்ல அந்த கனெக்ஷன் தெரியணும். ஆமென். இன்னைக்கு நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைக்கு அல்லது ஒரு வாலிபனுக்கு நீங்கள் வசனத்தை சொல்லும்போது, ஆப்பிரிக்காவில் இருக்கிற மலைவாழ் ஜனங்களோ மற்ற அந்த ட்ரைப்ஸுக்கு நடுவில் அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய பயணம் பாதிக்கப்படும். ஆமென். பில்லி கிரஹாம் என்கிறவரோ, ரெய்னார்ட் பாங்கே என்கிறவரோ, இப்படி யாராவது ஒரு எளிமையான ஒரு சுவிசேஷகன் ஒரு நாளில் உயர்த்த ஒரு சிறிய விதையில் வந்தவங்க, அவங்களுடைய பேர் உங்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆமென். அவங்களையும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இவங்க உலகத்தை அசைத்திருப்பாங்க. நோ மேன் கேன் டெல் த எண்ட் ஆஃப் ஹிஸ் பிகினிங்ஸ், த growth ஆஃப் ஹிஸ் சோயிங்ஸ். நீங்கள் விதைத்ததனுடைய அருமையான முடிவை ஒரு நாள் சொல்ல பாருங்க. நம்ம நாட்களுக்கு பின்னால ஒரு நாள் தோமா இந்தியாவில் விதைத்த விதையில் நீங்களும் நானும் வந்து உட்கார்ந்துருக்கோம். அவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அதனால உங்க கையில் இருக்கிற அந்த விதையை ஒன் சீட் அட் அ டைம் விதைங்க. நீங்கள் ஒரு நாள் ஆண்டவரோடு நம்ம மகிமையில சேரும் போதோ அதுக்கு முன்னாடியோ இந்த அருமையான பதில்களை நம்ம காண்போம். ஆமென். என்ன உங்க கையில் ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த அந்த அது அப்படி இருக்குது. இதில் நினைக்கிறேன், உனக்கு கைக்கு வந்ததை நீ செய், நெகிழ விடாத. அதை போய் விதை, ஆகாரத்தை தண்ணீரில் போடு. இதுவோ அதுவோ எது வாய்க்குமான்னு உனக்கு தெரியாது. டூ த நெக்ஸ்ட் திங் தட் லைஸ் பிஃபோர் யூ. செய், நல்லா செய். டூ இட் வெல், டூ இட் அன்டு த லார்ட். கர்த்தருக்கென்று செய். கொடுத்த காரியத்தை உனக்கு முன்னாடி இருக்கிறத செய். எனக்கு ஒரு கன்வென்ஷன் வச்சு ஒரு 1,00,000 பேர் வந்தாங்கன்னா நான் அருமையாக போதிப்பேன். நடக்கவே நடக்காது. இருக்கிறத செய். அவருடைய நிகரற்ற நேசத்துக்கு
நீ ரிசல்ட் எல்லாம் விட்டுரு. அவர் தான் அறுவடை செய்கிறவர். ஆனால் குறைந்தது 100 மடங்காவது நீ அறுவடை செய்வாய் என்பதில் நம்பிக்கை வைத்திரு. ஹalleluya. எத்தனை எத்தனை பறவைகள் அங்கே வந்து அமர்ந்து அங்கேயே தங்கி இருந்துச்சுங்க. ஆமென். அது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற சீடெல்லாம் அதுங்க கொத்த ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன் அது நமக்கு தெரியாது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவன் மூலமாய் அவள் மூலமாய் எவ்வளவு பேர் ஆசீர்வாதத்தை பெறுவாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒன் சிங்கிள் இண்டிவிஜுவல் கேன் ஸ்கேட்டர் பிளஸிங்ஸ் அக்ராஸ் அ கான்டினென்ட். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரனோ சகோதரியோ ஒரு கண்டம் முழுவதுமாக, ஒரு நாடு முழுவதுமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ஆமென். நீங்க படிக்கிற ஒவ்வொரு பெரிய ஊழியக்காரரும், பெரிய மிஷனரிகளும் யாரோ ஒருவர் சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொன்னதுனால, எளிய முறையில் சொன்னதுனால அவர்கள் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. அந்த பலனை பாருங்க. ஆமென். வாட் கம்ஸ் ஆஃப் இட்? த பேர்ட்ஸ், த கிரேட் ட்ரீ பிகேம் அ ஷெல்டர். அந்த ஒரு அடைக்கல பட்டணமாக அந்த மரமானது. வாட் கம்ஸ் ஆஃப் இட்? த கிரேட் ட்ரீ பிகேம் அ பிளேஸ் ஆஃப் சாங்ஸ். அந்த பறவைகள் வரும்போது அங்கே ஒவ்வொரு காலை நேரத்திலும் அருமையான பாடல்கள் எழும்புகிறது. ஆமென். யாராவது நினைக்க முடியுமா, கடுகு விதையை விதைச்சேன், இங்கே பாடல்கள் வருதுன்னு? ஆமென். பல வருஷங்களாய் நம்ம சபையில் நம்ம பைபிள் ஸ்டடிலையும் சரி, கையை தட்டி பாடுவோம், வேற ஒன்றும் கிடையாது. நிறைய நம்மக்கிட்ட சாங் புக்கு கூட இருந்ததில்லை. சர்ச்சிலேயே கை தட்டி தான் பாடுவாங்க. இந்த 3-4 பேர்கிட்ட புக் இருக்கும். மற்றவங்கலாம் சேர்ந்து பாடுவாங்க தெரிஞ்ச பாட்டை. ஆனால் அந்த அந்த நேரத்தில் நாம் கேட்குற அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் பாடுகிற பாடலில் அது வந்து அந்த அந்த மெலடி, அந்த அருமையான கீதங்கள் அந்த விதைக்கப்பட்ட விதையினால் வருது. இன்னைக்கு நீங்கள் விதைங்க, சீக்கிரமாய் தேவனுடைய அவருடைய வேலையில் அவர் அருமையாய் மியூசிக்கையும் கொண்டு வருவார், சாங்கை கொண்டு வருவார், நல்ல பாடல்கள், அவர் துதியின் பாடல்கள் அங்கே எழும்பும், துதியின் சத்தம் எழும்பும். ஹல்லேலூயா. பரலோகத்தின் இன்னிசை அந்த 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 மரத்தில் வந்துச்சு. அதுபோல இவர்கள் மூலமாக நித்திய தேவனை இரவும் பகலும் நன்றியோடு பாடுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்புவார். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சம் ப்ராக்டிக்கல் அப்சர்வேஷன்ஸ். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான சுவிசேஷத்தை நம்மிடத்துல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒப்படைத்ததை குறித்து நாம் எவ்வளவாக நம்மை ஆண்டவர் கனம் பண்ணியிருக்கிறான்னு யோசிக்கணும் இல்லையா? ஆமென். இவ்வளவு வல்லமையெல்லாம் இருக்கிற அந்த 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 விதையை அதை அதை நல்லா பயன்படுத்தினால் இவ்வளவு மகிமையும் கனமும் வரும் என்றால், நாம் அப்படிப்பட்ட நற்செய்தியை நம்ம கரத்தில் வைத்திருக்கிறோன்னா நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமென். நீங்களும் நானும் தளர்ச்சியில் இருக்கும்போது, நம்முடைய ஆவியில் சில சமயம் குன்றி இருக்கும்போது, எனக்கும் அப்படி பல சமயங்கள்ல ஆகும். இந்த பைபிள் ஸ்டடியில் கூட அந்த ஈட்டிய கேம்ப்லேருந்து தான் இது தொடருது. ஒரு சிலர் வராங்க, ஒரு சிலர் வர்றதில்லை. வந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னு கூட தெரியாது. அப்போ கூட நான் இதை தான் யோசிப்பேன். இது நாம் செய்கிற ஒரு பெரிய, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம். இது பெரிய பெரிய இந்த வேலை நான் இறங்கி வரக்கூடாது. இந்த மகிமையான சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது, ஹல்லேலூயா, நான் இதை செய்வதில் மற்றவர்களையும் ஒரு சந்தோஷம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆமென். எனக்கு நிச்சயமாக சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆமென். நீங்கள் இந்த வேலையை, சுவிசேஷ வேலையை செய்து கொண்டு போகும்போது ஒருவேளை களைப்பார்கள்லாம். மற்றவர்களைப் போல உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு என்னுடைய வேலை சம்பந்தமாக துபாயில் எனக்கு என் மனைவிக்கும் இதே நேரத்தில் ஒரு துபாயிலே இருக்கிற பெரிய ஒரு ஹோட்டலில் டின்னருக்கு வரணும்னு சொன்னாங்க. அது என் வேலையும் சேர்ந்தது. நான் சொன்னேன், எனக்கு ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு, வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நம்மளும் நம்ம ஒவ்வொருவரும் அப்படி ஈஸியாக இருக்கலாம். இட்ஸ் ஓகே, அப்படி சிம்பிளி மைண்ட் மை ஓன் லைஃப், என்னுடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்கலாம். why am I doing this? சம்டைம்ஸ் நம்ம கேட்கலாம், ஏன் இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு நாமே சொல்லிக்கொள்வோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது அது நான் சந்தோஷமான ஒரு மனுஷனாக இருக்கிறேன். அவர்களுக்கு
நான் இன்ஜினியரிங்கோ, மேத்தமேட்டிக்ஸோ, பிஸ்னஸோ டீச் பண்ணால் அதில் எனக்கு களைப்பாகலாம். ஆனால் நான் நேசிக்கிற என் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது அது எனக்கு எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான காரியம் என்று நமக்கு நாமே சொல்ல வேண்டும். ஆமென். தீமையான நாட்களில் கூட இந்த சுவிசேஷத்தை விதையை விதைப்பதில் கொடுத்து நாம் தொடர்ந்து நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்வோம். ஆமென். சுவிசேஷம் மற்ற இடங்களெல்லாம் வளரனா கூட நம்ம யோசிக்க வேணாம். வேற இடத்துலலாம் கடுகு விதை உலகத்திலேயே இல்லாட்டி கூட உங்ககிட்ட ஒரு விதை இருந்தாலும் போதும். அதை விதைப்பதற்கு நீங்க நாடுங்க. ஆமென். நெறைய பேர் பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்லி இருளான நாட்கள் வந்துருச்சு. இது இல்ல, அது இல்ல, கதவுகள் மூடுதுன்னு. உன் கையில விதை இருந்துச்சுன்னா, உனக்கு பலன் இருக்கிற வரைக்கும், உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, சந்தர்ப்பம் இருக்கிற வரைக்கும் நீ விதை. நீ ஒரு விதைய விதைச்சாலும் கூட எவ்வளவு வேணா அது வழியாக வரலாம். ஆமென். அதனால இன்னைக்கு நெறைய இடத்துல சுவிசேஷம் பிரசங்கிக்கல, அங்க தடை வந்திருக்கு, இந்த தடை வந்திருக்கு, இந்த சபைகள் விட்டுட்டாங்கன்னா, அதெல்லாம் கதை. அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் உண்மையிலே சோகமான கதை தான். அது மூலமாக எனக்கு தெரிய வேண்டியது, உங்களுக்கு தெரிய வேண்டியது, இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு பலமான ஒரு காரணம் என்னன்னா, அதனால தான் நானும் நீங்களும் இன்னும் அதிகமாய் இந்த சுவிசேஷத்தை போதிக்கணும். எந்த அளவுக்கு மற்ற சபைகளோ போதிக்கவில்லையோ, நீங்களும் நானும் அந்த அளவுக்கு அதிகமாய் செய்யணும். மற்றவர்கள் இதையெல்லாம் போதிக்கலாம். ஆனால் பணத்துக்காக போதிக்கலாம். அல்லது தங்களுடைய பெயர் புகழுக்காக செய்யலாம். ஆனால் நான் சுவிசேஷத்தை இலவசமாய் போதிப்பேன். முன்னைய விட அதிகமாய் போதிப்பேன். ஒரே காரியத்துக்கு தான் நான் போதிப்பேன். சிலுவையில மரித்த கிறிஸ்துவை மாத்திரம் நான் முன்னால வைத்து அவரை மாத்திரம் போதிப்பேன். ஆமென். சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவாக நாம் முட்டாள்களாக இருக்கலாம். சுவிசேஷத்தை மாத்திரம் பயப்படாமல் அதில் ஜீவன் இருக்குது. அது நிச்சயமாய் வளரும். அதை வளரட்டும். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப பயங்கரமா இந்த ஒரு சுவிசேஷ போதகத்தெல்லாம் பயங்கரமா கலர்களெல்லாம் வச்சு போதிக்கணும்லாம் இல்ல. ஒரு ஆளு அ இந்த உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ வளர்க்கணும்னு பார்த்தாராம். ஏன்னா அவர் வளர்த்ததே கிடையாது. ஒரு நாள் சொன்னாராம், ஐயா, நானும் இந்த உருளைக்கிழங்க பல மணி நேரம் நல்லா வேக வைக்கிறேன். ஆனா அதில ஒரு வளர்ச்சியும் இல்லன்னு. அதுபோல நீங்களும் நானும் ஒரு ஒரு பெரிய அழகா எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்குன்னு வ வ வ ச ஒரு சுவிசேஷ பிரசங்கத்த பண்றத விட, இயேசு கிறிஸ்து குடுத்த சுவிசேஷத்தை எளிமையா மற்றவங்களுக்கு சொல்லிக் குடுங்க, வளரும். ஆமென். எனிவே நீங்களும் நானும் நிச்சயமாய் அ பவுல் சொல்றான் இல்லையா? நான் அதுக்கு அத போதிக்க வேண்டிய எனக்கு கட்டாயம் இருக்குது. உங்களுக்கு எனக்கு இருக்குது. ஆமென். இயேசு கிறிஸ்துவ பத்தி போதிங்க. நிச்சயமாய் ஒரு அ ஒரு அ ஒரு ஆத்துமாய இரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க. அது பெரிய இன்வெஸ்ட்மென்ட். பெரிய நல்ல ஒரு முதலீடா இருக்கும். ஆமென். நீங்க சொல்ற அந்த ஒரு சிறிய வார்த்தையில அவனுடைய நித்திய முடிவே இருக்குது. யோசிச்சுக்கோ. ஆமென். அதனால ஏதோ ஒரு குற்ற மனப்பான்மையோடு இல்ல, நல்ல ஒரு திறந்த மனதோடு, சந்தோஷத்தோடு, எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு, ஹல்லேலூயா, ஆமென், நம்ம போதிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு நேரம்னு இல்ல, இப்பயே அது நேரம். இட் இஸ் நவ். செய்வது ரொம்ப எளிதான காரியம். உங்கள சுத்தி இருக்காங்க. உங்க தோட்டத்தில நீங்க விதைக்க ஆரம்பிங்க. இத பத்தி பெரிய பிலாசபிலாம் படிக்க வேணாம். அவருக்காகவும், இவருக்காகவும் காத்திருக்க வேணாம். த டைம் இஸ் நவ். யூ ஹேவ் த சீட். உங்ககிட்ட அந்த விதை இருக்குது. விதைங்க. பல நாட்களுக்கு பிறகு கண்ணீரோடு இன்னைக்கு விதைச்சீங்கன்னா, கம்பீரத்தோடு ஆண்டவர் உங்களுக்காக அறுவடை செய்வார். ஹல்லேலூயா.